காஞ்சிபுரம் மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து தாமாக முன்வந்து ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் பணியாற்றி வருகிறார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சொத்து வரி நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. அதன்படி 2024-25 ஆண்டில் மார்ச் மாதம் வரையிலான கணக்கெடுப்பின்படி 22.5 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு இருப்பதாக மாநகராட்சி அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வரி விதிப்பில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று இருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வரி விதிப்பில் திமுக ஆதரவாளர்களுக்கும் வரியை குறைத்து மதிப்பீடு செய்து வசூலித்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டு இருப்பது அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் மேயர் மற்றும் திமுக கவுன்சிலர்களின் சொத்துக்களுக்கு சந்தை மதிப்பை விட குறைந்த தொகைக்கு வரி நிர்ணயம் செய்து இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மேயர் மகாலட்சுமி யுவராஜுக்கு சொந்தமான குடியிருப்புக்கு 22,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டிய நிலையில் வெறும் 3,000 ரூபாய் மட்டுமே வரி செலுத்தப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் வரி விதிப்பு குழு தலைவராக இருக்கும் திமுக கவுன்சிலர் விஸ்வநாதனுக்கும் வெறும் 180 ரூபாய் மட்டுமே வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் தொடர்பாக மின் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் இந்த புகாரில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தாமாக முன்வந்து ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார்.